ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து நல்ல நீல வாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க, பொரியலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இதில் முட்டைக்கோஸ் மட்டும் நல்லா பொடி பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பொரியல் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதை நல்லா கலக்கி விடுங்க. இப்போது இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்திட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் தூள் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி எல்லாம் கலக்கி விட்டுடலாம். அப்படியே சிம்மிலேயே வச்சுட்டு இப்போது நான் ஒரு குட்டி டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அப்படியே தெளித்து விடுற மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்படியே சிம்மிலேயே வச்சு வேக வைக்கணுங்க. கொஞ்சம் ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா தீஞ்சு போயிடும், அடி பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சே வேக வைக்கணும். அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். முட்டைக்கோஸ் வெந்துருச்சு. இப்போ ஒரு 1/4 மூடி அளவுக்கு துருவன தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னொரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு டைம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா மறுபடியும் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடணும். அடி பிடிச்சிடணும் தேங்காய் எல்லா பக்கம், அப்போ தான் நல்லா கலந்து வரும். தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து மதியம் காலையில் செஞ்சாலும் மதியம் நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஓவியா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.